இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை மெரினா பீச்சில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியாக 12 அடி உயரமுள்ள திமிங்கல வடிவ இன்ஸ்டாவின் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. கடல் அலைக்கு நடுவே திமிங்கலம் தாவி குதிப்பது போன்ற இதன் டிசைன் ரசிக்க வைக்கிறது. பீச்சுக்கு வரும் மக்கள் காலியான கூல்ட்ரிங்க்ஸ், தண்ணீர் பாட்டில்களை இந்த திமிங்கலத்தின் வாய்க்குள் போட்டால் பதிலுக்கு துணிப்பையை பரிசாக தருகிறது. இதனால் பிளாஸ்டிக் பாட்டில்களை பீச்சில் ஆங்காங்கே தூக்கி வீசி எறியாமல் இந்த இயந்திரத்தில் கொண்டு சேர்க்க குழந்தைகள், பெரியவர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதில் சேகரமாகும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மறுசுழற்சிக்கு அனுப்பப்படுகின்றன. ஓகே, இந்த இது நல்ல விஷயந்தான். இது வேஸ்ட் கேன்லாம் போட்டால் மஞ்சள் பை மாதிரி வருது, நல்லது தான். ஒரு நல்ல அவேர்னஸ் தான் இது. கவர்மெண்ட் இது நல்ல விஷயம் தான். இது தண்ணி குச்சிட்டு வெறும் பாட்டில் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா வெளியே மஞ்சள் பை வரும். கவர்மெண்ட் பண்ணிக்கலாங்க, யூஸ்ஃபுல்லாக. சரி, இந்த பீச்சுக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்போ இந்த பீச்சுக்காக விசிட் பண்ணலான்னு வந்திருந்தோம். அப்போ இந்த டால்ஃபின் மாதிரி ஒன்று இருக்குது, அது என்ன இதுன்னு பார்க்கலான்னும் போது குழந்தைங்க விளாட்ற கிட்ஸ் ஐட்டம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் பண்ணுற ப்ராடக்ட்னு தெரிஞ்சுது. இதனால் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அதில் இன்செர்ட் பண்ணோன்னா ஒரு மஞ்சப்பை அதுமாதிரி கேரி வருது, நமக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீச் இதனால் என்ன ஆகும்னா பீச்சில் இந்த பிளாஸ்டிக் பொருள்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த டஸ்ட்பின்ஸ் வைக்கிறதுனால டஸ்ட்பினில் சில பேர் த்ரோ பண்ண முடியாமல் அது ஓவர்ஃப்ளோனா கூட கீழே மேலே இருக்குது. அந்த மாதிரி டஸ்ட்பின் இல்லாதனால இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் வைக்கும் போது நம்ம கேரி பேக் கிடைக்குது. இந்த பாட்டில்ஸ் நம்ம அதில் யூஸ் பண்ணிவிட்டு கேரி பேக் வரதுனால மக்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். எல்லாருமே பீப்புளுக்கு இது ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த சென்னை கார்பரேஷன் இந்த மாதிரி ஸ்டெப் ஒன்று எடுத்ததுக்கு. ஆக்சுவலாக இது லாங்கிலேருந்து பார்க்கும்போது இது கிட்ஸ் விளையாடுற இது மாரி இருந்தது, வேல் மாரி இருந்தது பார்க்குறதுக்கு, ப்ளீஸ் சர்க்கஸ் மாதிரி. ஆனால் இது பார்க்க நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு ரீசைக்ளிங் பண்ணுற டஸ்ட்பின்ன்றதுனால. சரி, எல்லாருமே பீப்புள்ஸ் இதை கரெக்டாக பயன்படுத்தின்னு பிளாஸ்டிக் இல்லாத கண்ட்ரியாக நாங்கள் இதுவாக மாற்றணும், அவ்வளோதான் சார். இந்த டஸ்ட்பின் பதிலாக இதை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாட்டில் போட்டால் மஞ்சள் பை வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. பாருங்கள், அப்படி எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. அன்றைக்கி கூட 4 குழந்தைங்க மிஸ் ஆச்சு, எல்லாமே சூப்பராக எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. நானும் தான் கூட ஹெல்ப் பண்ணேன். ஓகே, எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. இன்னும் இதே அப்படியே மக்கள் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டா சூப்பர், அவ்வளோதான். யூஸ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு. எங்கள் கண்ட இடத்துல போடாமல் இங்கே யூஸ் பண்ணுங்கள். டஸ்ட்பினும் இருக்குது, இதுவும் இருக்குது, எது ஒன்றுமே சூஸ் பண்ணிங்க. அங்கங்கே யூஸ் பண்ணிவிட்டு போட்டு வரும் வாட்டர் பாட்டிலில். அது இந்த டஸ்ட்பின் மூலயமா போட்டு அது ரிட்டனாக நமக்கு மஞ்சள் பையாக கிடைக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வெயில் காரணமாக பீச்சுக்கு வந்தோம். பீச்சு இப்போ முன்னோட இப்போ நல்லா க்ளீனாக இருக்குது. அங்கங்கே குப்பை இல்லை. இந்த மஞ்சள் கலர் பை, பச்சை கலர் பை தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. அதால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. மற்றபடி சுத்தமாக இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கு கொள்றதுக்கு நல்லா க்ளீனாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பற்றி மஞ்சப்பை அதை தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. மஞ்சப்பை தனியாக இருக்குது, அதில் தேடி போடுறாங்க பொதுமக்களும். அதெல்லாம் க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியுது, இப்போ பீச்சு நல்லா சுத்தமாக தான் இருக்குது. இங்கே இந்த டால்ஃபின் இருந்தால் எல்லோரும் தேடி பிளாஸ்டிக் போட்டாங்கன்னா வாட்டர் கேனு அதில் மஞ்சப்பை வரும். எல்லோரும் கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் குப்பை இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் பை உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரும். இது ஃப்ரீ தான் எங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நிறைய பிளாஸ்டிக் எல்லாம் கீழே போட்டு நாய்ங்களாம் நிறைய சாவுற மாரி நிறையா வந்தது. இப்போ இந்த டால்ஃபின் போட்டதால் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறதுனா குழந்தைங்க விளாட்ற மாதிரியும் இருக்குது, பையும் கிடைக்குது, பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணலாம். இந்த சேவ் பண்ணுறதால நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் பை வருது, மிச்சம் எதுவுமே காசுலாம் இல்லை. இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாரி தான் எல்லாம் நடத்தி வச்சுருக்குறாங்க. இதை பற்றி ஒரு பயப்படுற விஷயம்லாம் எதுவுமே இல்லை, எல்லோரும் நல்லதும் பண்ணுறாங்க. சில பேர்லாம் குப்பை இருக்கிற இடத்துல எங்கே போகிறது தெரியாத கீழே போட்டு போகிறாங்க. அதெல்லாம் மாடு எதனா சாப்பிட்டு எதனா ஆகுது. இந்தமாரி வச்சதுனால நல்லா ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணிட்டு போட்டு போகிறாங்க.